அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 கன்னி ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு ராசிநாதன் பாருங்கள், புதன் பாருங்கள் 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இந்த 5 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேயே இருக்குது. ராசிநாதன் புதனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் வந்து பாருங்கள் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க, ராகுவோட இருக்காரு. இருந்தாலும் குரு பார்வை இருக்காருங்க. அப்போ வந்து இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? குருவோட பார்வை எந்த இடத்துல விழுகுதோ, எந்த கிரகத்து மேலே விழுகுதோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காதுன்னு அர்த்தம். அப்போ ராகுவோட புதன் இருக்கிறது தப்பாக இருந்தாலும் குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா புதன் மேல் இருக்கிறது அது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பெருசாக உங்களுக்கு வராதுங்க. சின்ன சின்ன தடங்கள் இருக்கும், அது பெரிய ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து ஒரு 50% நல்லா இருக்கார். அப்போது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு பாருங்கள், வேலை ட்ரை பண்ணுவீங்க, ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, 3வது இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஹெல்த்தில் மட்டும் சின்ன பாதிப்பு வருங்க, ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா புதன் ராகு சேர்ந்துருக்கிறதுனால நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அது மாத்திரை மருந்துகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும் உங்களுக்கு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க, கூட செவ்வாயோடு இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியோடு இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வண்டி வாகனத்திலாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து திருமணத்துக்கு உண்டான காலகட்டம்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு சில பேருக்கு இந்த மாதம் பாருங்கள் கல்யாணம் ஆயிரும், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும், நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேர் உறுதி பண்ணுவீங்க, இல்லை பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல வரன் தேடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, நல்ல வரனே உங்களுக்கு செட் ஆகிருந்திருக்காது, எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? காதல் திருமணம் நிறைவேறிடும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்குலாம் லவ் அண்ட் அரேஞ்ச் கூட ஒரு சில பேருக்கு அந்த பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அமையும். 7ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. கணவன் மனைவியில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு, ஒரு சில பேருக்கு கருத்து வேறுபாடு வரும். திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கருத்து வேறுபாடு வராமல் இருந்துச்சுன்னா ஹெல்த் பிரச்சனை ஏதோ வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை, மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நண்பர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அளவாக பேசுங்க. தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அது வீண் பிரச்சனைகள், தேவையில்லாத பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ஒரு சில பேர்த்துக்கு மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதம். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். வியாபாரத்துக்காக கடன் கேட்டிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக கடன் கேட்டிருப்பீங்க. அந்த கடன் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. சரிங்களா? கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, கேட்ட இடத்துல ஹெல்ப், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஒரு சில பேர் பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, தொழிலை மாற்றி, அதாவது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க தொழில் நல்லா போயிட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவீங்க. இல்லை ஒரு சில பேர் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? ஏன்னா எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க, நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அது ரொம்ப முக்கியம். பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாதம் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால பயப்படவே வேண்டாம். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. சூரியன் பாருங்கள் இந்த மாதம் 6ஆம் இடத்துலேயே இருக்கார். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளேயே
அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு 15ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேத்துக்கு அமையும். ஒரு சில எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்குங்க. மொத்தத்தில் இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் ஒரு சில பேத்துக்கு உருவாகும். பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? சுக்கிரன் நல்லா இருக்காருங்க இந்த மாதம். வந்து பாருங்கள், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராஜயோகாதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் உச்ச நிலையில் இருக்கார். அப்போ 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தையே பார்ப்பார். அப்போ வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, காசு பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை, வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு காமிக்குது. சரிங்களா? அதனால் எவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் தொல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. யாரோ ஒரு சில பேர் உதவி செய்வாங்க, இல்லை பேங்க்கில் லோன் கிடைக்கும், இல்லை யாரோ ஒரு கடன் கொடுப்பாங்க, இல்லை நீங்களே சம்பாதிப்பீங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் அந்த மாதம். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. 5ஆம் அதிபதி சனியும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்காருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது தாங்க. சரிங்களா? அதனால் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் கவலையப்படாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழப்பமோ, பிரச்சனையோ, கஷ்டமோ, பெரிய டார்ச்சரோ எல்லாம் அந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொண்டு போய் விட்டுறாது. சரிங்களா? நல்ல விஷயமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறது, சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குறது, வளர்ச்சிக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். இதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த மார்ச் மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. நான் முயற்சி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் இருந்து குரு பார்க்குறதுனால ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்கள் தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.